Hello viewers, welcome to PM Career Guidance. இந்த வீடியோல டெஸ்ட் 6ல மேத்ஸ்ல இருந்து ஒரு 25 questions simplification டாபிக்ல இருந்து கேட்டிருந்தோம். அந்த 25 questionஸ்க்கான டீடைல்டு சொல்யூஷனை தான் பார்க்க போறோம். உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல பேசிக் கான்செப்ட் என்ன அண்ட் அதுல என்னென்ன டைப்லலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு செப்பரேட் வீடியோ கிளாஸஸ் ஆல்ரெடி நாங்க கொடுத்துருக்கோம். அது நம்மளுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்ல சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும் பாருங்க, அதுல கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம பேசிக் கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளனேஷன் இல்லாம ஒரு 2 கொஸ்டின் பேப்பர், ஒரு 40 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ்க்காகவும் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலே இந்த டாபிக்ல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் இந்த டெஸ்ட் 6ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த 25 கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி தான் இதுவுமே. ஸோ இதையும் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு இந்த டாபிக்ல ஃபெமிலியர் ஆயிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், find the value 120 plus 115 the whole square plus 120 minus 115 the whole square divided by 120 into 120 plus 115 into 115 இருக்கு. ஸோ இங்க 120 115 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர் மட்டும்தான் இன்வால்வ் ஆயிருக்கு. இதுல தான் பிளஸ் மைனஸ் ஸ்கொயர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரி கொடுத்திருந்தாலே இது இந்த a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின். ஸோ இதுக்கு இந்த நீங்க நம்பரை வச்சு எந்த ஒரு கால்குலேஷனும் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒரு நம்பரை ஏன்னு எடுத்துக்கோங்க. இப்ப ஏங்கிறது நான் 120 எடுத்துக்கிறேன், பிங்கிறத 115 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ இங்க கொடுத்திருக்க கொஸ்டினை அப்படியே இந்த வேரியபிளா மாத்தி எழுதுங்க. 120க்கு பதிலா ஏ, 115க்கு பதிலா பின்னு எழுதுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு 120 பிளஸ் 115 the whole square இருக்கா? அப்ப இது எப்படி எழுதலாம்? a பிளஸ் பி the whole square எழுதலாமா? அதுக்கு அடுத்தது இங்க ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 120 மைனஸ் 115 இருக்கா? அப்ப இது எப்படி எழுதலாம்? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். டிவைடட் பை 120 into 120 அப்படின்னா a into a ன்னு அர்த்தம். a into a என்னது? a ஸ்கொயர் பிளஸ் 115 into 115 b into b, அப்ப b ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ a பிளஸ் b ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டு சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா இவங்களுக்கு இது ஆன்சர். அவ்வளவுதான். அப்ப a பிளஸ் b ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab அப்படின்னு வருமா? அடுத்தது இங்க இருக்க பிளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. பிளஸ் அடுத்தது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு வருமா? ஸோ இந்த பிராக்கெட் நீங்க ரிமூவ் பண்ணாலும் சேம் இதே தான், சைன்ஸ்ல எந்த சேஞ்சுமே இருக்காது. ஓகேங்களா? டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஆல்ரெடி இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறத அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இங்கேயும் பிளஸ் 2ab இருக்கு, இங்க மைனஸ் 2ab இருக்கு. அப்ப இது ரெண்டு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் இருக்கிறத மட்டும் எழுதுங்க. நியூமரேட்டர்ல இங்க ஒரு a ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு a ஸ்கொயர் இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம்? 2a ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? அடுத்தது இங்க ஒரு b ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு b ஸ்கொயர் இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம்? 2b ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இப்ப நியூமரேட்டர்ல 2 காமனா வெளில எடுத்துட்டீங்கன்னா 2 இன்ட்டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டர்ல இருக்க அப்படியே a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வந்துடும். இப்ப டினாமினேட்டர் நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயருக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் என்ன மட்டும்தான் இருக்கு அப்படின்னா 2 மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? 2. ஸோ இவ்வளவுதான். ரொம்பவே சிம்பிளான ஒரு கொஸ்டின். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை ஃபாஸ்டா உங்களால சொல்லிருக்க முடியும். இந்த மாதிரி வந்துச்சுனாலே கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் 2வா தான் இருக்கும் அப்படின்ட்டு. இதுக்கு பதிலா நீங்க 120 ஸ்கொயரு 120 இன்ட்டு 120யோட வேல்யூ என்ன இதெல்லாம் போட்டு கால்குலேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் சிம்பிளா இந்த மாதிரி முடிச்சிடலாம். அடுத்தது இன்னும் சிம்பிளான கொஸ்டின். செகண்ட் ஒன், 4 to the power 10 plus 4 to the power 10 plus 4 to the power 10 plus 4 to the power 10 is equal to அப்படின்றாங்க. அதாவது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் அப்படின்றாங்க. இப்போ பிளஸ்ல தானே இருக்கு எல்லாமே. இதுல இருந்து ஒன்ஸ் நான் 4 to the power 10 காமனா வெளில எடுத்துறேன். வெளில எடுத்துட்டுனா என்ன வரும்? இங்க இருந்து 4 to the power 10 வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா 1 வரும். அடுத்து இங்க இருந்து 1, இங்க இருந்து 1, இங்க இருந்து 1 வருமா? சோ அதை மட்டும் எழுதிக்கோங்க. 1 பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் 1 அப்படின்னு வருமா? ஏன்னா இதை நான் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணாலும் 4 to the power 10 plus 4 to the power 10 plus 4 to the power 10 plus 4 to the power 10 இதே வேல்யூ தான் வரும். நான் ஒன்ஸ் காமனா வெளில எடுத்துட்டேன். இப்ப வெளில எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி வந்துச்சு? 4 to the power 10 1 plus 1 plus 1 plus 1 என்னது? 4ன்னு வருதா? இப்ப 4 பவர் என்னவா இருக்கும்? 1 தான் இருக்கும் எப்பவுமே. சோ இப்போ இது எப்படி இருக்குன்னா 4 பவர் 10 இன்ட்டு 4 பவர் இருக்கா? சோ நம்ம ஆல்ரெடி இண்டிசஸ்ல ஒண்ணு பார்த்திருக்கோம். a பவர் m இன்ட்டு a பவர் n இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பேஸ் சேமா இருக்கு அப்படின்னா
பவர்ல இருக்கக்கூடிய வேல்யூவை ஆட் பண்ணா முடிஞ்சு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா a பவர் m plus n அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அதுபடி பேஸ் சேமா இருக்கு, பவர் சேஞ்ச் ஆயிருக்குன்னா பவர் இங்க மல்டிபிள்ல இருந்தா இங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 4 பவர் 10 plus 1 equal to 4 power 11. ஸோ ஆன்சர் என்னது 4 power 11. ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. அடுத்து 153 third question. AB யோட வேல்யூ 12, a square plus b square வேல்யூ 40 அப்படிங்கும்போது a plus b by a minus b என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் a plus b என்னன்னு கண்டுபிடிங்க, a minus b என்னன்னு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறமா இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறத சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இங்க a square plus b square வேல்யூ 14 தெரியும், ab யோட வேல்யூ என்னது 12 தெரியும். அப்படின்னா இது எல்லாமே இன்வால்வ் ஆகுறது பாத்தீங்க அப்படின்னா a plus b the whole square ஃபார்முலா, அடுத்தது a minus b the whole square ஃபார்முலா தானே, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணாலே முடிஞ்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப a plus b whole square equal to என்னது a square plus b square plus 2ab. ஸோ இங்க ab யோட a square plus b square ஓட வேல்யூ என்னது 40. 40. அடுத்தது அதாவது a square plus b square ஓட வேல்யூ என்னது 40 இங்க क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. ab யோட வேல்யூ என்னது 12. அப்ப plus 2 into ab ன்னு இருக்கு. அப்ப 2 into 12 ன்னு வருமா, which is equal to a plus b the whole square. ஓகேங்களா? சோ இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 into 12 என்னது 24. அப்ப 40 plus 24 which is equal to a plus b, sorry, a plus b the whole square. ஓகேங்களா? சோ இப்போ 40 plus 24 என்னது 64. அப்போ a plus b the whole square equal to 64 னா இந்த ஸ்கொயர் இந்த சைடுல இருக்கக்கூடிய ஸ்கொயர் இந்த சைடுல வரும்போது என்ன ஆகும், ரூட் ஆயிடுமா. அப்ப a plus b equal to root of 64 ன்னு வந்துரும். அப்ப root of 64 எவ்வளோ 8, ஏன்னா 8 ஸ்கொயர் தான் என்னது 64. அப்ப a plus b யோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். a plus b யோட வேல்யூ என்னதுன்னு எனக்கு தெரியும் 8ன்னு தெரியும் வச்சுக்கோங்க. இதே மாதிரி a minus b க்கு கண்டுபிடிக்கணும். அப்ப a minus b the whole square க்கான ஃபார்முலா என்ன, a square plus b square minus 2ab. ஸோ இப்போ a square plus b square யோட வேல்யூ என்ன 40 minus 2 into ab யோட வேல்யூ என்ன 12. அப்ப 2 into 12 னா 2 into 12 என்ன 24. அப்ப இது 40 minus 24 ன்னு வருமா. 40 minus 24 என்னது 16. அப்போ a minus b the whole square equal to 16 வரும். a minus b the whole square equal to 16 னா இந்த ஸ்கொயர் லெஃப்ட் சைடுல ஸ்கொயரா இருக்கிறது ரைட் சைடு போகும்போது என்ன ஆயிடும் ஸ்கொயர் ரூட்டா மாறிடும். அப்ப a minus b equal to root of 16 மாறிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 எவ்வளோ 4. அப்ப a minus b யோட வேல்யூ என்னதுன்னா 4ன்னு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? a minus b equal to 4. நீங்க என்ன சொல்லிருக்காங்க a plus b divided by a minus b. a plus b யோட வேல்யூ 8 divided by a minus b யோட வேல்யூ 4. அப்ப நான் சிம்பிளிஃபை பண்ணா I will get 2. அப்ப ஆன்சர் என்னது 2ங்கிறது தான். ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மதிப்பை காண்க. இந்த மாதிரி ஒரே நம்பர் ரூட்குள்ள போயிட்டே இருக்கு, பிளஸ் மைனஸ் அந்த மாதிரி எந்த ஒரு சிம்பலும் இல்ல, ரூட்குள்ள இப்படி போயிட்டே இருக்கு அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஆன்சர் அதே நம்பரே போட்டுருங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா 2 தான். 2னா 2 power 1 இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப 2 power 1ங்கிறது இது ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. அடுத்தது சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல கொடுத்திருப்பாங்க. அதாவது அச் அப்படின்னா மல்டிபிள் அப்படின்னு அர்த்தம், சீனா பிளஸ் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். இதுவே பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்கு அப்படின்னா மைனஸ் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது டாலர் சிம்பிள் இருக்கு அப்படின்னா டிவைட் பண்ணும் அப்படின்றாங்க. அப்போ இந்த சிம்பிள் படி ஒரு கோடிங் கொடுத்துட்டாங்க. இந்த ஆபரேட்டர்ஸை யூஸ் பண்ணி இங்க கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது போர்ட் மாஸ் ரூலே தான், பட் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஆட் பண்றாங்க. ஓகேங்களா? சோ இதை அப்படியே எழுதுங்க. 2 பர்சன்டேஜ் சிம்பிள் இருந்தா என்னது என்ன பண்ணும் மைனஸ் பண்ணும். அப்ப மைனஸ் 16. 16க்கு அப்புறம் டாலர் சிம்பிள் இருக்கா, டாலர்னா என்ன பண்ணும் டிவைடு. அப்ப டிவைடட் பை 4. அட்ஜ் இருந்தா என்ன பண்ணும் மல்டிபிள். அப்ப மல்டிபிள் இன்ட்டு 3. சி இருக்கா, அப்ப சிக்கு பதிலா என்ன வரணும் சீன் இருந்தா பிளஸ் பண்ணும். சீனா என்னது பிளஸ். அப்ப பிளஸ் 20 ஈக்குவல் டு வாட்னு கேக்குறாங்க. ஸோ ஆஸ் பர் போர்ட் மாஸ் ரூல் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருந்தா அதான் சால்வ் பண்ணுவோம். அதுக்கடுத்து ஆர்டர், இங்க ஏதாவது ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் அந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் இருக்கா அப்படின்னா ஆர்டர் இல்லை. அதுக்கடுத்து டிவிஷன் பண்ணணும். இங்க டிவிஷன் இருக்கானா இங்க இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்ப 16/4 அப்படின்னா என்ன வரும், 16 4 ஆல் டிவைட் பண்ணா என்ன வரும் 4 தான் வரும்.
ஸோ அப்போ அந்த 4 மட்டும் இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ 2 மைனஸ் 4 இன்ட்டு 3 பிளஸ் 20 அப்படின்னு மாறுமா? டிவிஷன் முடிச்சதுக்கு அப்புறம் இது மல்டிப்ளிகேஷன் இருக்கா? இங்க இருக்கு. அப்ப அதை மல்டிபிள் பண்ணுங்க. 2 மைனஸ் 4 இன்ட்டு 3 என்னது 12 பிளஸ் 20 இருக்கா? அடுத்து என்னது அடிஷன். இப்ப அடிஷன் பண்ணுங்க. அடுத்தது இது மைனஸ்ல இருக்கு, இது பாசிட்டிவ் வேல்யூ, இதுவும் பாசிட்டிவ் வேல்யூ. அப்ப 22 மைனஸ் 12 அப்படின்னு வரும். 22ல 12 போச்சுன்னா என்னது ஆன்சர் 10. ஸோ இப்போ ஆன்சர் என்னது 10. புரியுதுங்களா? ஸோ அப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய சிம்பிளுக்கு பதிலா அதுக்கான ஆப்ரேட்டர் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து போர்ட் மாஸ் ரூல்ல அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 156. இது வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரூட்ல வரதுல இந்த மாதிரி ஒரு டைப் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஒரு டைப் கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் கேட்டா ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெவ்வேறு நம்பர்ஸ் வந்து பிளஸ் மைனஸ் அப்படிலாம் இருக்கு அப்படின்னா ஆஸ் பர் லாஸ்ட்ல இருந்து நீங்க அப்படியே ப்ரொசீட் பண்ணும். இப்போ √4 வேல்யூ என்னது 2. அப்ப இந்த √4க்கு பதிலாக இந்த இடத்துல 2ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணும். அடுத்து என்ன ஆகும்? √7 + 2 எழுதிட்டீங்களா? இப்போ √7 + 2 போது 7 + 2 என்னது 9. அப்ப இது எதுக்கு ஈக்குவல்? √9க்கு ஈக்குவலா? √9 என்னது 3யா? ஸோ அப்ப இந்த ஹோல் இதையும் எடுத்துட்டு இந்த இடத்துல 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். அப்ப இங்க 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி √22 பிளஸ் இந்த வேல்யூ தான் என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன் 3ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப இது எப்படி மாறிடும்? √25 மாறுமா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25? 5 வந்துருமா? அப்போ இதோட வேல்யூ 5ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப இந்த 5 அடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஆல்ரெடி √139 பிளஸ் இதோட வேல்யூ என்னது 5. இப்போ பிளஸ் 5 போட்டீங்கன்னா 139 பிளஸ் 5 என்னது 144. அப்ப √144னா என்ன ஒரு ஆன்சர் 12. ஏன்னா 12 அப்படியே ஸ்கொயர் தான் என்னது 144. அப்ப √144ங்கிறது என்னது 12. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 12. டி அப்படிங்கிறது தான் சரியான விடை. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொன்றா சிம்பிளிஃபை பண்ணிட்டு வாங்க. √4 எடுத்துட்டீங்கன்னா 2ன்னு வரும். அப்ப இந்த வேல்யூ எடுத்துட்டு இந்த இடத்துல 2 இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்ப 2 இருந்துச்சுன்னா 7 + 2 9. அப்ப √9ங்கிறது 3. அப்ப இதை ஹோலா எடுத்துட்டு இந்த இடத்துல 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 22 + 3 25. √25ங்கிறது 5. அப்ப இதை எடுத்துட்டு 5 இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 139 + 5 144. 144க்கு ரூட் எடுத்தா என்ன வரும் 12. அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் find the value of 256 the power 3/4 இருக்கா? சோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதோட வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க யோசிக்கலாம். 256 3 வாட்டி வந்து மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் 4th ரூட் எடுக்கணுமா? சோ இதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கூட இருக்கிறதுலே இந்த மாதிரி சிம்பிளிபிகேஷன் கொஸ்டின் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த பவர்ல இருக்கக்கூடிய டினாமினேட்டர் என்னன்னு பாருங்க. 4ன்னு இருக்கா? அப்ப ஏதோ ஒரு நம்பரோட பவர் 4ஆ இருக்கிறது தான் இந்த 256ஆ இருக்கும். இப்போ 4 பவர் 1 என்னது 4. 4 ஸ்கொயர் என்னது 16. 4 கியூப் என்னது 64. 4 பவர் 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 256. ஓகேங்களா? சோ அதான் ஏதாவது ஒரு நம்பரோட பவர் 4ஆ இருக்கிற மாதிரி தான் இங்க பேஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல எல்லாம் இருக்கும். ஒருவேளை இங்க 5 இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பரோட பவர் 5ல இருக்க மாதிரி தான் இந்த பேஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் இருக்கும். சோ அப்ப 256 அப்படிங்கறத நான் எப்படி எழுதலாம்? 4 பவர் 4ன்னு எழுதலாமா? அது இல்லாம இதோட பவருக்கு மேல என்ன இருக்கு 3/4ன்னு இருக்கா? சோ இப்போ இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா a பவர் m இன்ட்டு n இருக்கா? சோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இத a பவர் m இன்ட்டு n எழுதிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா 4 பவர் 4 இன்ட்டு 3/4ன்னு எழுதலாம். 4 இன்ட்டு 3/4 4 கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு 4 கியூப் தான் இருக்கு. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 4 கியூப் 64. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன 64. சோ எப்பவுமே இந்த பவர்ல டினாமினேட்டர்ல என்ன வேல்யூ இருக்கோ அதோட வேல்யூ இருக்க மாதிரிதான் இந்த பேஸோட இது பவர்ல மாறும். ஓகேங்களா? சோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஏறு வரிசையில் அல்லது இறங்கு வரிசையில ஃபிராக்ஷன்ஸை கொடுத்துட்டு அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இது நிறைய மெத்தட் இருக்கு. பர்சன்டேஜ்ல நீங்க ப்ரொசீட் பண்ணலாம், எல்சிஎம் மெத்தட்ல ப்ரொசீட் பண்ணலாம். அண்ட் இது உங்களோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து இங்க எல்சிஎம் மெத்தட் ப்ரொசீட் பண்றேன். சோ இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க 5 பவர் 4, அடுத்தது 2 பவர் 3, அடுத்தது 5 பவர் 8. இந்த 4லயுமே டினாமினேட்டர் சேமா இருந்துச்சு அப்படின்னா எது பெருசு எது சின்னதுன்னு என்னால ஈஸியா நியூமரேட்டரை வச்சு சொல்லிட முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த 3லயுமே வந்துட்டு டினாமினேட்டர் சேமா இருக்க மாதிரி மாத்துங்க. அப்ப 4
3, 8 இதுக்கான எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிங்க. 4 வெளில வந்துருச்சு அப்படின்னா 1, 3, 2ன்னு வரும். அடுத்தது 3 வெளில எடுத்துட்டீங்கன்னா 1, 2 அடுத்து 2 வெளில எடுத்துட்டீங்கன்னா 1, 1, 1ன்னு வந்துடும். ஸோ இப்போ லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடியதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா அதான் எல்சிஎம். அப்போ 4 3s are 12, 12 2s are 24. அப்போ எனக்கு டினாமினேட்டர் 24 எல்லாத்துக்கும் மாத்துங்க. இங்க டினாமினேட்டர் 24 வரணும். இங்க 4 இருக்கு. 24 வரணும்னா நான் எதால மல்டிபிள் பண்ணும்? 6 ஆல. அப்ப மேலேயும் 6 ஆல மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ IR 30 by 24ன்னு வந்துருமா? அடுத்தது இங்க டினாமினேட்டர் 24 வரணும் அப்படின்னா 3யோட எதை மல்டிபிள் பண்ணா 24 வரும்? 8. அப்ப மேலேயும் 8 ஆல மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ 16 by 24 அப்படின்னு வந்துடும். அடுத்தது இங்க 8 இருக்கா? 8 24 மாத்துனா எதால மல்டிபிள் பண்ணும்? 3 ஆல. அப்ப மேலேயும் 3 ஆல மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்ப 5 15 by 8 24. இப்போ எல்லாத்துலயுமே டினாமினேட்டர் என்னவா ஆயிடுச்சு? சேம் ஆயிடுச்சு. அப்ப நியூமரேட்டர் படி நான் எழுதிடலாம். நியூமரேட்டர் படி எது ஃபர்ஸ்ட் வரும்? ஏறு வரிசைனா சின்னதுல இருந்து பெருசு. அப்ப இதுல எது சின்னதுன்னா இந்த தேர்டா இருக்கிறதா சின்னது. அப்ப இதுதான் 5 by 8ங்கிறதா ஃபர்ஸ்ட் வரணும். அடுத்தது இந்த செகண்டா இருக்கிறது என்னது? 2 by 3. அப்ப அடுத்தது 2/3. அடுத்தது 30 by 24. 30 by 24னா 5/4. அதுதான் பெருசு. அவ்வளவுதான். சோ அப்ப இதுதான் ஏறு வரிசை. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட், இதுதான் சின்னது. செகண்ட் சின்னது. சாரி, இது ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் இது, அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் இது. சோ அப்ப ஏறு வரிசைனா சின்னதுல இருந்து பெருசா எழுதிருவீங்க. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? சோ இவ்வளவுதான் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், 9th question. If 6 by 2 equal to x by 4 equal to 24 by y, then find the value of x and y ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 மட்டும் எடுத்துக்கோங்க. ஏதாவது 2. ஓகேங்களா? ஆனா ரெண்டுலயுமே அன்னோன் இருக்க மாதிரி எடுத்துக்காதீங்க. அதாவது 6 by 2 equal to x by 4 equal to 24 by y ன்னு இருக்கா? ஸோ இப்போ இதுல செகண்ட் ஒன்லயும் அன்னோன் இருக்கு. இங்க x இருக்கு, இங்க y இருக்கா? ஸோ இந்த 2 பேரையும் சூஸ் பண்ணாதீங்க. பட் வேற ஏதாவது 2 பேரை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 பேரை மட்டும் எடுத்துட்டேன் அப்படின்னா 6 by 2 equal to x by 4ன்னு இருக்குன்னா இந்த 4 டினாமினேட்டர்ல இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மல்டிபிள் ஆகுமா? அப்ப 6 into 4 by 2 equal to xன்னு வந்துடும். 1 2s are 2, 3 2s are 6. அப்ப 3 4s are என்னது? 12ன்னு வந்துடும். அப்ப x ஓட வேல்யூ என்னது? 12 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். அப்ப x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு? 12 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வேற ஏதாவது 2 பேரை எடுத்துக்கலாம். இல்லனா இந்த இடத்துல x ஓட வேல்யூவை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கண்டுபிடிச்சீங்களா 12ன்னு? அப்ப அதை சப்ஸ்டியூட் பண்ணி கூட இந்த 2ஐயும் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது உங்களோட சாய்ஸ் தான். சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லனா 6 by 2 24 by yன்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இப்போ நான் உங்களுக்கு ரெண்டுமே சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் x ஓட வேல்யூவை இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். சப்ஸ்டியூட் பண்ணனா 12 by 4 equal to 24 by yன்னு இருக்கா? 4 முன்னாங்கு 12ன்னு வந்துருமா? அப்ப இங்க 3 மட்டும் இருக்கும். இந்த y இங்க டினாமினேட்டர்ல இருக்கறனால இந்த சைட் போகும்போது என்ன ஆகும்? மல்டிபிள் ஆகுமா? அப்ப ஆல்ரெடி அங்க 3 இருக்குன்னா 3y equal to 24ன்னு வரும். அப்போ எனக்கு y மட்டும் வேணும். இங்க மல்டிபிள் இருக்குன்னா இந்த சைடு கீழே வரும்போது டிவைட்ல வரும். அப்ப 24 by 3ன்னு வந்துச்சு அப்படின்னா 1 3 3 8 3 24. அப்ப 8 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? சோ இப்போ y யோட வேல்யூ என்னது? 8. அப்ப ஆன்சர் என்னன்னா 12,8 அப்படிங்கறதா இதற்கான சரியான விடை. இப்போ நீங்க யோசிக்கலாம், எனக்கு x ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாம நான் ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் எடுத்துக்கிட்டா ஆன்சர் கரெக்டா வருமா? இதையும் எடுத்துக்கிட்டா கரெக்டா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். இதே மாதிரிதான் வரும். சோ இப்போ 6 by 2 அப்படிங்கிறது என்ன ஆயிடும்? 3ன்னு வந்துருமா? 3 equal to 24 by yனா இந்த y மேல போயிடும். சோ இப்ப 3y equal to 24ன்னு வரும். அடுத்தது இங்க 3y equal to 24னா y equal to 24 by 3ன்னு போடும்போது 8ன்னு கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ சேம் தான், ஒரே மாதிரிதான். சோ இப்ப ஆன்சர் என்னது? 12,8ங்கிறது தான் இதற்கான விடை. ஆனா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவான்னா 8,12 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ல. 12,8 இருக்கும், 8,12ன்னு இருக்கும். இது நீங்க ஆன்சர் பண்ணும்போது இங்க எக்ஸ் அண்ட் ஒய்யின் மதிப்பு காண்கன்னு கேட்கறாங்களா இல்ல ஒய் அண்ட் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்கறாங்களாங்கிறதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். சம்டைம்ஸ் அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுறீங்க டக்குன்னு. இன்கேஸ் இந்த கொஸ்டின்ல கூட ஒய் அண்ட் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கூட கொடுத்துருக்கலாம். ஆர்டர் மாத்தி கொடுக்குறாங்கன்னா அவங்க எந்த ஆர்டர்ல கொடுத்துருக்காங்களோ அது மாதிரிதான் நீங்க நம்பரை சூஸ் பண்ணும். சம்டைம்ஸ் இது மிஸ்டேக் பண்றீங்க. சோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்
Find the value of root of x power minus 1 y into root of y power minus 1 z and root of z power minus 1 into x அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா இதுவுமே ரொம்ப சிம்பிளானது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். நான் கிளாஸஸ்லேயும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா இப்போ 1/2 ஸ்கொயர் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்னா 2 power minus 2 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? இதுவே 1/4 power minus 3ன்னு இருக்குன்னா இது எப்படி எழுதலாம்னா 4 power 3 அப்படின்னு எழுதலாம். இது எப்படி அப்படின்னா இந்த இன்வர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னா டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூவோட பவர்ல என்ன சைன் இருக்கோ அது அப்படியே மாறும். அவ்வளவுதான். இங்க பிளஸ் இருந்தா இங்க மைனஸ்னு மாறும். 2 ஸ்கொயர்னு இருக்கா அப்ப 2 power minus 2. ஆனா இங்க என்ன இருக்கு 4 power minus 3ன்னு இருக்கா அப்ப இது இன்வர்ஸ் ஆகுமோ 4 power 3ன்னு மாறும். அவ்வளவுதான். அப்போ 1/x அப்படிங்கிறது 1/x எல்லா நம்பருக்கு மேலேயும் பவர்ல என்னவா இருக்கிறதுன்னு அர்த்தம் 1 இருக்கிறதா அர்த்தம் மென்ஷன் பண்ணலாம். அப்போ 1/x power 1ங்கிறத நீங்க ஒரே இதா எழுதணும் போது எப்படி எழுதுவீங்க x power minus 1 எழுதுவீங்கல்ல அவ்வளவுதான். ஸோ இந்த கான்செப்டை வச்சுதான் இங்க இருக்கு. ஸோ அப்ப இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ரூட் ஆஃப் 1/xy இன்ட்டு ரூட் ஆஃப் 1/y இன்ட்டு z இன்ட்டு ரூட் ஆஃப் 1/z இன்ட்டு எக்ஸ்னு எழுதலாமா? அதாவது இந்த இதே தான் 1/xங்கிறதா x power minus 1 எழுதுவாங்க. அப்போ 1/1 y power minus 1 z power minus 1ங்கிறது எப்படி எழுதுனா 1/zன்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்மேட் படி இங்க கொடுத்துருக்கதா அப்படியே இந்த மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ இது என்ன எழுதலாம் 1/x இன்ட்டு y அப்படிங்கிறத ரூட் ஆஃப் y/xன்னு எழுதலாம் இன்ட்டு ரூட் ஆஃப் z/yன்னு எழுதலாம் இன்ட்டு ரூட் ஆஃப் x/zன்னு எழுதலாமா? இதுக்கடுத்து எப்பவுமே ரூட் ஆஃப் a/bன்னு இருக்குன்னா இது எப்படி எழுதலாம்னா ரூட் a/ரூட் b அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி எகெயின் இதை மாத்தி எழுதுங்க. ரூட் ஆஃப் y/xங்கிறது எப்படி எழுதலாம்னா ரூட் y/ரூட் x இன்ட்டு ரூட் z/yங்கிறது எப்படி எழுதலாம்னா ரூட் z/ரூட் y இன்ட்டு ரூட் x/y x/z அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்னா ரூட் x/ரூட் zன்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ இந்த zக்கு இந்த z கேன்சல், இந்த ரூட் yக்கு இந்த ரூட் y கேன்சல், இந்த xக்கு இந்த x கேன்சல். அப்ப எல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ 1 இன்ட்டு 1ங்கும் போது 1 தான் ஆன்சர். ஸோ இப்போ ஆன்சர் என்னது 1. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிள். அப்ப 1/xங்கிறதா x power minus 1 எழுதுவாங்க. 1/yங்கிறதா என்ன எழுதுவாங்க y power minus 1 எழுதுவாங்க. ஓகேங்களா? இதுவே 2 power minus 3ன்னு இருக்கு. இது எப்படி எழுதுவீங்கன்னா 1/2 cube எழுதணும். இன்வெர்ஸ் எழுதும் போது அப்படியே இங்க இருக்கக்கூடிய வேல்யூ மைனஸ்ல இருக்குன்னா அதை பாசிட்டிவா மாத்திட்டு 1/l எழுதலாம். இல்லைன்னா 1/l இப்படி இருக்கு அப்படின்னா இந்த சைன் அப்படியே நெகட்டிவ்ல மாத்திட்டு மேல எழுதிக்கலாம். ஓகேங்களா? சைன் மாறணும். பிளஸ்ஸா இருந்தா மைனஸ், மைனஸா இருந்தா பிளஸ். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் 11th கொஸ்டின். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் தான். அப்ப சிம்பிளிஃபை ரூட் கிடையாது, பிராக்கெட் 8 into 2 plus bracket 2 into 5 plus bracket 12/6 bracket -5 இருக்கா? ஸோ இது ஜஸ்ட் இங்க இருக்கிறத அப்படியே இப்படி எழுதியிருக்கேன், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ ஆஸ் பர் போர்ட் மாஸ் ரூல் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பிராக்கெட்ல இருக்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடணுமா? ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் பெரிய பிராக்கெட்குள்ள இருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க, உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிராக்கெட்ல இருந்து சால்வ் பண்ணுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்குள்ள இது இருக்கு, இந்த பிராக்கெட்குள்ள இந்த பிராக்கெட் இருக்கா, அப்ப இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. அதே மாதிரிதான் இந்த பிராக்கெட்குள்ள இது ஒரு இண்டிவிஜுவலா இருக்குல்ல, ஸோ அதை சால்வ் பண்ணிடுங்க. அப்ப 2 5s are என்னது 10. இங்க என்ன சிம்பிள் இருக்கு பிளஸ். அப்ப 12 divided by 6ங்கிறது என்னது 1 6 2 6 12. அப்ப 2ன்னு வரும். ஸோ இப்போ இப்படி இருக்கா, இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணா 10, இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணா 2, இந்த ரெண்டும் சேர்த்து ஒரு பெரிய பிராக்கெட் குள்ள இருக்கு. அப்ப 10 + 2ங்கிறது என்ன மாறிடும் 12ன்னு மாறிடும். ஓகேங்களா? அப்போ இந்த ஒட்டு மொத்தத்தோட வேல்யூ தான் என்னன்னு எனக்கு கிடைச்சிச்சு 12ன்னு கிடைச்சிச்சு. இதுக்கு முன்னாடி இங்க என்ன இருக்கு, பிராக்கெட் ஆஃப் 8 into 2 plus 12 இப்படிதானே இருக்கு. ஸோ அப்படிங்கும் பொழுது இப்ப இந்த பிராக்கெட் குள்ள இருக்க வேல்யூ 12ன்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல, அப்ப இந்த பிராக்கெட் சால்வ் ஆயிடுச்சுல. அடுத்து இது என்ன இருக்கு 8 into 2 plus 12 இருக்கா, 8 2 16. இப்ப 16 plus 12 அப்படிங்கிறது ஒரு பிராக்கெட் குள்ள இருக்கு. இந்த மைனஸ் 5 அப்படியே வந்துட்டே இருக்கணும். ஓகேங்களா? -5. 12 plus 16 என்ன வரும் 28. 28ன்னு வந்துருச்சா, இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணிட்டீங்களா. அடுத்து என்ன இருக்கு -5. அப்ப 28 - 5 என்ன வரும் 23. இப்ப இதற்கான ஆன்சர் என்னது 23. புரியுதுங்களா? சோ இப்ப ஒவ்வொரு பிராக்கெட்குள்ள இருக்கக்கூடிய பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும், அதுக்கப்புறமா இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னா முடிஞ்சு. நெக்ஸ்ட்
இந்த கொஸ்டின் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னா 12th கொஸ்டின். இதுவும் வந்துட்டு டைரக்டா சிம்பிளிஃபை பண்ணாலே யூ வில் கெட் த ஆன்சர். ஈஸியா தான் இருக்கும். ஆனா இங்க என்னன்னா இந்த மைனஸ் பிளஸ் எல்லாம் கொடுத்துருக்கனால சம்டைம்ஸ் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் தான் நடக்கும். வேற எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல 12/15 இன்ட்டு -30/36 இருக்கு. மைனஸ் இது எல்லாமே பிராக்கெட் குள்ள ஒரு செட் ஆஃப் இருக்கு. மைனஸ் பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு 8/9 இன்ட்டு -3/4 இருக்கா. சோ இங்க எழுதியாச்சு இல்ல. சோ இப்போ அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1 12s are 12, 3 12s are 36 1 3s are 3, 10 3s are 30 அடுத்தது 3 5s are 15, 2 5s are என்னது 10. அப்ப இங்க ரிமைனிங் என்ன இருக்குன்னா இங்க ஒரு -2 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு. அப்ப இத ஹோலா நான் எப்படி எழுதலாம்? -2/3 அப்படியே எழுதலாமா? இது ஒரு பிராக்கெட்ல இருக்கு. ஓகேங்களா? மைனஸ் அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1 நாங்க 2 நாங்க 8, 3 9, 1 3. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன இருக்குன்னா இந்த மைனஸ் சைன் இருக்கு. -1 × 2 -2 தான். -2/3 இருக்கா. இப்போ இந்த பிராக்கெட் குள்ள இருக்கக்கூடிய -2/3யோட இந்த இதுவும் சேர்ந்துச்சு அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். அப்ப ஆல்ரெடி -2/3 +2/3 வந்துடும். -2/3 +2/3 ஆட் பண்ண என்ன வந்துடும்? 0ன்னு வந்துடும். ஓகேங்களா? சோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? 0. புரியுதுங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல சுருக்குக 5/4 -1 பிளஸ் -7/8 இருக்கு. இந்த இடத்துல பாருங்க இங்க பிளஸ் இருக்கு. பட் இந்த நம்பர் வந்து -7/8 கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் உங்களுக்கு பெருசா இங்க எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க அப்படின்னா டினாமினேட்டர் எல்லாமே சேமா இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளமே இல்லை. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா டினாமினேட்டர் எல்லாம் சேமா கொண்டு வரணும். அப்ப இங்க 8 இருக்குன்னா இங்கேயும் 8 இருக்கணும், இங்கேயும் 8, இங்க வந்து -1 இருக்குன்னா -1/1 அர்த்தம். அப்ப இங்கேயும் 8ன்னு கொண்டு வரணும். ஓகேங்களா? சோ இப்படி கொண்டு வரும்பொழுது இந்த 4 இருக்க இடத்துல 8 மாறணும்னா நான் மேல என்ன பண்ணும்? 2 ஆல மல்டிபிள் பண்ணும், கீழேயும் 2 ஆல மல்டிபிள் பண்ணும். அப்பதான் 8 மாறும். சோ அப்ப இப்போ இங்க 2 ஆல மல்டிபிள் பண்ணாதானே 8 மாறும். அப்ப மேலேயும் 2 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2 5s are என்னது 10. அப்ப 10/8 மைனஸ் இங்க 1/1 தானே இருக்கு. 1/1க்கு பதிலா இந்த இடத்துல 8 வரணும்னா மேலேயும் நான் 8 ஆல மல்டிபிள் பண்ணும். அப்ப 8/8. ஆனா இங்க பிளஸ் இன்ட்டு மைனஸ்னு இருக்கா. அப்ப பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன மாறிடும்? -7/8ன்னு மாறிடும். இப்போ எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாமே டினாமினேட்டர் எல்லாமே சேம் ஆயிடுச்சு. அப்ப 8ன்னு எடுத்துக்கலாம். நியூமரேட்டரை மட்டும் ஆப்ரேஷன் இது பண்ணுங்க. 10 -8 -7 வரும். 8 -7 என்ன ஆயிடும்னா -15 வரும். அப்ப 10 -15/8ன்னு வரும். அப்ப 10 -15னா ஆன்சர் என்ன வரும்? -5. இப்போ -5/8 அப்படிங்கிறது தான் சரியான விடை. இப்போ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் டி தான் வந்து -5/8 அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஆனா இது நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து மாறுபடும். ஓகேங்களா? இங்க எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க √5 + 2 அப்படின்னுட்டு. இப்ப x² - 1/x² என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் x² என்னன்னு கண்டுபிடிங்க. அதுக்கு அடுத்தது 1/x² என்னன்னு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? √5 + 2ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ x² வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணும்? இந்த எக்ஸோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது? √5 + 2. அப்ப இதை நான் என்ன பண்ணும்? ஸ்கொயர் பண்ணணும். அப்ப இது எப்படி இருக்கு? a + b the whole squared ஃபார்மேட்ல இருக்கா. அப்ப a + b the whole squaredக்கான ஃபார்முலா என்ன? a² + b² + 2ab. ஸோ இந்த ஃபார்மேட்ல நீங்க இதை எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எழுதுனீங்க அப்படின்னா a² அப்படிங்கும்போது √5². எப்பயுமே √5 × √5 அப்படின்னா என்னன்னு வரும்னா 5ன்னு மாறிடும். ஓகேங்களா? ஸோ அப்ப இது என்ன ஆயிடும்? a² அப்படிங்கும்போது 5ன்னு வந்துடும். அடுத்தது b²ங்கும் போது 2². 2²ஓட வேல்யூ என்னது? 4 + 2ab. அப்ப 2 × a ஓட வேல்யூ என்ன? √5 × 2ன்னு வருமா. அப்ப 5 + 4 9 + 2 × 2 என்னது? 4 √5 வந்துடும். ஓகேங்களா? சோ அப்ப x² வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா 9 + 4 √5 அப்படிங்கிறது வந்துடும். அடுத்தது 1/x² கண்டுபிடிக்கணும். அது எப்படி 1/x² கண்டுபிடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் 1/x கண்டுபிடிங்க. 1/xனா எப்படி எழுதுவீங்க? 1/x = 1/xோட வேல்யூ என்ன? √5 + 2ன்னு இருக்கா. சோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணும் அப்படின்னா நீங்க இதுக்கு காஞ்சுகேட் எடுத்தீங்க அப்படின்னா இது சிம்பிளிஃபை பண்ணிட முடியும் ஈஸியா. சோ காஞ்சுகேட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூவோட
பிளஸ்ல இருந்துச்சுன்னா மைனஸ்லயும், மைனஸ்ல இருந்தா பிளஸ்லயும் மாத்திட்டு நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா முடிஞ்சு. அப்போ இங்க வந்துட்டு என்ன இருக்கு, √5 + 2ன்னு இருக்குல்ல, இதையே சைனை மாத்திக்கோங்க. √5 - 2 டிவைடட் பை √5 - 2 இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஈஸியா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ அப்ப √5 + 2க்கான கான்ஜுகேட் √5 - 2ன்னு வரும். ஸோ இதை மேலேயும் கீழேயும் சேர்த்தே தான் பண்றீங்க, மல்டிபிளும் பண்றீங்க, அட் த சேம் டைம் டிவைட் பண்றீங்க அப்படின்னா இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இதோட 2/2 போட்டாலும் என்னதான் வரும், 1. எல்லா நம்பரையும் 1ஆல மல்டிபிள் பண்ற மாதிரி தான். 1ஆல மல்டிபிள் பண்ணா there will be no change. இங்கேயும் அதே தான். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆயிடும், 1 × √5 - 2ங்கிறது √5 - 2ன்னு வந்துடும் டிவைடட் பை. ஆனா இங்க எப்படி இருக்கு, a + b, அடுத்தது இங்க என்ன இருக்கு, a - b ஃபார்மேட்ல இருக்கா. அப்ப a + b × a - b னா என்ன வரும், a² - b² எழுதலாமா. a² என்னது, √5². அப்ப √5 ஸ்கொயர் பண்றீங்க அப்படின்னா என்ன வரும், √5 ஆக்சுவலா எப்படி எழுதலாம்னா 5^1/2ன்னு எழுதலாம். இதுக்கு பவர்ல 2 இருக்கு அப்படின்னா 5^1/2 × 2னா 2 கேன்சல் ஆயிடும், 5ன்னு வந்துடும். ஓகேங்களா? இது இவ்வளவு நீங்க சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் போகணுங்கிறது அவசியம் இல்லை. √5 × √5னா 5ன்னு வரும். அப்படிங்கும்போது ஸோ இதை √5 × √5 a² அப்படிங்கும்போது √5², அப்ப 5 - b², b யோட வேல்யூ என்னது 2, அப்ப 2² என்னது 4ன்னு வந்துடும். அப்போ இதோட வேல்யூ என்னன்னா √5 - 2 டிவைடட் பை 5 - 4ஓட வேல்யூ என்ன, 1. ஸோ இதுதான் எதோட வேல்யூனா 1/x ஓட வேல்யூ தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ 1/x is equals √5 - 2ன்னு வருதா. இப்போ எகைன் என்ன பண்ண போறேன்னா 1/x² வேணும் அப்படின்னா இதையும் நான் ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயர் பண்ணும்போது 1² = 1 டிவைடட் பை x⁴னா x² வந்துருமா, which is equal to, இப்ப எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா a² - b² ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப அதுக்கான ஃபார்முலா என்ன, a² + b² - 2ab. ஏன்னா இங்க a - b the whole square ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஓகேங்களா? அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப a² அப்படிங்கும்போது √5 the square, √5 என்னது 5 தான் வரும். அடுத்தது a² + b², b²ங்கும் என்ன வரும், 2²ங்கிறது 4, பட் இங்க மைனஸ் இருக்கறனால -2ab. அப்ப -2 × a ஓட வேல்யூ என்னது √5, b யோட வேல்யூ என்னது 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 9 - 2 × 2 என்னது 4, அப்ப 4√5 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ எனக்கு எதோட வேல்யூ தெரியும் அப்படின்னா x² வேல்யூ இங்க கண்டுபிடிச்சிட்டேன், என்னது 9 + 4√5. அதே மாதிரி 1/x² வேல்யூவே நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதோட வேல்யூ என்னன்னா 9 - 4√5. எனக்கு தேவை x² - 1/x². அப்போ x² - 1/x² அப்படின்னா 1/x². x² வேல்யூ என்னது 9 + 4√5 மைனஸ் 1/x² வேல்யூ என்னது 9 - 4/4√5. ஓகேங்களா? இப்போ இது பிராக்கெட் குள்ள இருக்கு, இந்த 1/x²ங்கிறது இப்படி ஃபுல்லா இருக்கு. அப்ப இந்த மைனஸ் வந்து இந்த இதுல போச்சு அப்படின்னா 9 + 4√5 மைனஸ் உள்ள போயிடும். அப்போ -9, இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும், பிளஸ் 4√5ன்னு வந்துடும். ஸோ இப்போ +9 -9 கேன்சல் ஆயிடும். 4√5 + 4√5 அப்படிங்கும்போது 8√5 அப்படின்னு வந்துடும். ஏன்னா காமனா 8 வெளில எடுத்துட்டீங்கன்னா 4 + 4ன்னு வரும். அப்ப 8√5 அப்படின்னு வந்துடும். ஆன்சர் என்னது 8√5. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் x² கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் 1/x கண்டுபிடிங்க. 1/x கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஸ்டக் ஆயிடாதீங்க. ஜஸ்ட் கான்ஜுகேட் எடுத்து மல்டிபிள் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபைட் ஃபார்மட் வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் 1/x ஹோல் ஸ்கொயர் போட்டீங்கன்னா 1/x² வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 15th கொஸ்டின். இந்த 15th கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா √(x⁴8) = √4√8 எனில் x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இப்படி √(x) இருக்குன்னா இது எப்படி எழுதலாம்னா x⁴1/2 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? இந்த ரூட் சிம்பிளுக்கான வேல்யூ என்னன்னா பவர்ல 1/2ன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ அப்ப அதே தான் இங்கேயும் பண்ண போறீங்க. 8xன்னு இருக்கு, அதோட பவர் இப்படி இதைதான் இப்படி இருக்கா, ஈக்குவல் டு √(x⁴4ன்னு இருக்கா. ஸோ அப்படிங்கும் போது இந்த ரூட்டோட வேல்யூ என்னது 1/2 தானே. அப்ப அதை அப்படியே எழுதுங்க, 8^x⁴ 1/2 ஈக்குவல் டு, அதே மாதிரி
கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ்னு இருக்குன்னா இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் 1/3ன்னு எழுதலாம். இதுவே ஃபோர்த் ரூட் ஆஃப் எக்ஸ்னு இருக்குன்னா எக்ஸ் பவர் 1/4. இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே 1/ல எழுதுவீங்க. அப்போ இங்க ஃபோர்த் ரூட் ஆஃப் 8ங்கிறது எப்படி எழுதலாம்னா 8 பவர் 1/4ன்னு எழுதணும். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி ஒரு ரூல் சொல்லியிருக்கோம். a பவர் m இன்ட்டு n அப்படின்னு இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதலாம்னா a பவர் m இன்ட்டு n எழுதலாம். அப்ப m இன்ட்டு n எழுதும் போது 8 பவர் x இன்ட்டு 1/2 அப்படின்னு எழுதலாம், which is equal to 8 பவர் 1/4. ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம்? x இன்ட்டு 1/2ங்கிறத 8 பவர் x/2 ஈக்குவல் டு 8 பவர் 1/4 எழுதலாமா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பேஸ் சேமா இருந்துச்சு அப்படின்னா பவரை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இங்க என்ன பவர் இருக்கு? x/2 ஈக்குவல் டு இங்க என்ன பவர் இருக்கு? 1/4. இப்போ கேன்சல் பண்ணுங்க. இந்த 2 இந்த சைடு வரும்போது மேல போயிடுமா? அப்போ x is equals 2/4ன்னு வரும். 2/4னா 1/2. அப்ப x ஓட வேல்யூ என்னது? 1/2. 1/2னா எது? டெசிமல் எவ்வளோ? 0.5. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 0.5. ஓகேங்களா? சிம்பிள், இவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கு, ஸ்கொயர் ரூட் இருக்குன்னா இந்த இதுவும் ஒண்ணுதான். ஓகேங்களா? ஸோ அப்ப ஸ்கொயர் ரூட் இருக்குன்னா இந்த ஸ்கொயர் ரூட் சிம்பிள் எடுக்கணும்னா அதோட பவர்ல 1/2 எழுதணும். ஃபோர்த் ரூட் இருக்குன்னா அதோட பவர்ல 1/4 எழுதணும். ஆனா இங்க ஆல்ரெடி 8xன்னு இருக்கு. அப்ப இதோட பவர்ல xங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. அப்படிங்கும்போது x into 1/2 x/2ன்னு வந்துரும். அப்ப 8 பவர் x/2 ஈக்குவல் டு 8 பவர் 1/4. பேஸ் சேமா இருக்கு அப்படின்னா பேஸை விட்டுட்டு பவர் வேல்யூ மட்டும் எடுத்து ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. ஸோ யூ வில் கெட் த ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், மதிப்பு காண்க. இதுவுமே வந்துட்டு பார்த்த உடனே டஃபா இருக்கு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு ஒண்ணுக்கு மட்டும் நான் சொல்றேன். அதாவது 1 plus 1/2 அப்படிங்கும்போது இங்க இடத்துல 1/1ன்னு இருக்குன்னு அர்த்தம். 1 plus 1/2ங்கும்போது 1 இந்த இடத்துல என்ன இருக்கு? 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்க டினாமினேட்டர் சேமா இருக்கணும் அப்படின்னா இதையும் 2ஆல மேலே கீழே மல்டிபிள் பண்ணுவீங்களா? ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்? 2ங்கும்போது 2/2 பிளஸ் 1/2ன்னு வருமா? அப்ப 2/2 பிளஸ் 1/2ங்கிறது எப்படி எழுதலாம்? 3/2ன்னு எழுதலாமா? ஸோ அதே தான். ஸோ அப்ப இந்த 1 பிளஸ் 1/2ங்கிறது எப்படி எழுதலாம்? 3/2ன்னு எழுதலாம். அதே மாதிரி 1 பிளஸ் 1/4 எப்படி எழுதலாம்னா இந்த 3 மேல போயிடும். மேல போயிடுச்சுன்னா 3 பிளஸ் 1 4/3ன்னு வந்துடும். ஸோ அப்ப 4/3ன்னு வரும். அடுத்தது 1 பிளஸ் 1/4 இதையும் இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணுங்களேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன் மறுபடியும். 1/4ன்னு இருக்குன்னா இந்த 4 மேலே கீழே 4ஆல இது பண்ணுவீங்க. அப்ப 4/4ங்கிறத வேல்யூ தான் 1 தான். அப்ப 4/4 பிளஸ் 1/4ன்னு வரும். அப்ப டினாமினேட்டர் சேமா இருக்குன்னா நியூமரேட்டர் ஆட் பண்ணிப்பீங்க. 5/4ன்னு வருமா? ஸோ அதே தான் இங்கேயும் வரும். 5/4 அப்படியே இப்படி போயிட்டே இருக்கு. 1 பிளஸ் 1/n அப்படிங்கிறது எப்படி வரும்னா n பிளஸ் 1/nன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்படி வரும்பொழுது இதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா எல்லாமே மல்டிபிள்ல தானே இருக்கு. இந்த முன்னாடி இருக்கிறது எல்லாமே இப்படி கேன்சல் ஆகிட்டே போகும் இந்த இதுல போகும்போது. ஸோ அப்ப இங்க டினாமினேட்டர் மிஞ்சும், இங்க முன்னாடி ஒரு வேல்யூ இருக்கும் பாருங்க, அதோட இது இந்த எண்ணும் கேன்சல் ஆயிருக்கும், இது மட்டும் மிஞ்சும். அப்ப நியூமரேட்டர்ல n பிளஸ் 1 மட்டும் மிஞ்சும், டினாமினேட்டர்ல ஃபர்ஸ்ட் இங்க இருந்து பாருங்க அது மட்டும் மிஞ்சும். அப்ப ஆன்சர் என்னது? n பிளஸ் 1/2 அப்படிங்கறதான் சரியான விடை. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் 17th கொஸ்டின். அதாவது கொஸ்டின்ல 25 கொஸ்டின்ல 17th கொஸ்டின். மதிப்பு காண்க. 1/2/3 2 into 3 plus 1/3 into 4 plus plus 1/9 into 10 இந்த மாதிரி இருக்கு. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 1 மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை எடுத்துக்கும் பொழுது இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/2 மைனஸ் 1/3யோட வேல்யூ தான் 1/2 into 3ன்னு வரும். ஏன்னா 1/2 மைனஸ் 1/3 போட்டீங்கன்னா இதை எப்படி பண்ணுவீங்க? கிராஸ் மல்டிபிள் பண்ணுவீங்களா? கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 3 மைனஸ் 2/2 into 3 6ன்னு எழுதுவீங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 1/6 தான் வரும். ஸோ இங்கேயுமே 1/2 into 3னா என்னதான் வரும்? 1/6ன்னு தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்ப இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/2 மைனஸ் 1/3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? இந்த 1/6ங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/2 மைனஸ் 1/3க்கு ஈக்குவல். ஸோ அப்ப இங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மேட் எல்லாத்தையுமே அந்த மாதிரி உங்களால மாத்தி எழுதிக்க முடியும். ஸோ இப்ப மாத்தி எழுதுங்க. மாத்தி எழுதுனா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 1/2 into 3ங்கிறத 1/2 மைனஸ் 1/3ன்னு எழுதலாம்.
பிளஸ் அடுத்தது இந்த வேல்யூ எப்படி எழுதலாம் 1/3 3 into 4ங்கிறத 1/3 மைனஸ் 1/4ன்னு எழுதலாம். இதே மாதிரியே போயிட்டே இருக்கலாம். அடுத்து கடைசி இங்க எப்படி எழுதலாம்னா 1/9 மைனஸ் 1/10ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மைனஸ் 1/3 இருக்கா, அடுத்து என்ன இருக்கு பிளஸ் 1/3 வந்துருச்சு. அப்ப இது கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி எல்லாமே கேன்சல் ஆயிட்டே போகும். எது மட்டும் நிற்கும் அப்படின்னா இந்த மைனஸ் 1/10ம் இந்த 1/2 மட்டும்தான் நிற்கும். அப்ப 1/2 மைனஸ் 1/10 மட்டும்தான் வரும். இப்ப இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணா இங்க 2 இருக்கு, இங்க 10 இருக்கு டினாமினேட்டர். அப்ப இங்க 10 வரணும்னா நான் என்ன பண்ணும் 5ஆல மல்டிபிள் பண்ணும், 5ஆல டிவைட் பண்ணும். அப்ப 5 இதை எப்படி எழுதலாம் 5/10 மைனஸ் 1/10 எழுதலாம். 5 மைனஸ் 1 இப்போ டினாமினேட்டர் சேமா இருக்கனால நியூமரேட்டரை மைனஸ் பண்ணிக்கோங்க. 5 மைனஸ் 1 என்ன வரும் 4/10. 4/10 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2 2s are 5 2s are. ஆன்சர் என்னது 2/5. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா 2/5 அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? நீங்க இந்த 1/2 into 6 அப்படிங்கறத 1/2 மைனஸ் 1/3ன்னு எழுதலாம். 1/3 into 4ங்கிறத 1/3 மைனஸ் 1/4ன்னு எழுதலாம். ஏன்னா இதோட வேல்யூவும் இதோட வேல்யூவும் சேம் தான். ஏன்னா உங்களுக்கு மறுபடியும் நான் செக் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்க. 1/3 மைனஸ் 1/4ன்னு இருக்குன்னா இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12 வரணும். 12 வரணும்னா இதை 4ஆல மல்டிபிள் பண்ணும். 4ஆல மல்டிபிள் பண்ணி 4ஆல டிவைட் பண்ணும். இதை 3ஆல மல்டிபிள் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணும். ஸோ அப்படிங்கும் போது 4/12 மைனஸ் 3/12ன்னு வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1/3 மைனஸ் 1/4. ஸோ அப்போ 1/3 மைனஸ் 1/4ங்கிறது என்ன வரும் அப்படின்னா இதே ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? இது சாரி இப்படி சிம்பிளிஃபை பண்ணும். இப்போ 4 இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு 4/12 மைனஸ் 3/12ன்னு கிடைச்சிச்சா? அப்ப 4 டினாமினேட்டர் சேமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் நியூமரேட்டர் மட்டும் ப்ராசஸ் பண்ணுவோமா? அப்ப 12 4 மைனஸ் 3ன்னு வருமா? அப்ப 4 மைனஸ் 3ங்கிறது 1 1/12 அப்படின்னு வரும். 1/12ம் 1/3/2ம் என்னதான் சேம் தான். என்ன 3 4s are என்னது 12. அப்ப 1/12. ஓகேங்களா? அப்ப 1/3 மைனஸ் 1/4ஓட வேல்யூவும் 1/3 into 4ஓட வேல்யூவும் சேம் தான். அப்ப அதனால நான் இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறேன். இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதுறதுனால எனக்கு இதை ஈஸியா சிம்பிளிஃபை பண்ண முடியுது. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்ப பார்க்கும்போது தான் மேம் இப்படி மேம் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க முடியுமா உட்காந்து போட்டு பார்த்து அப்படின்லாம் தோணும் உங்களுக்கு. ஆனா சிம்பிளா ஒரு 4-5 கொஸ்டின் இந்த டைப்ல பாத்துட்டீங்க அப்படின்னாலே இப்படி வந்தா ஒண்ணு இதுல ட்ரை பண்ணும். அதாவது ஒண்ணு இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி ட்ரை பண்ணும், அல்லது இப்படி மல்டிபிள் இருந்துச்சு அப்படின்னா இது மைனஸ்ல தான் வரும். ஸோ இந்த மெத்தட்ல நம்ம ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் உங்களை வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால நீங்க சிம்பிளிஃபிகேஷன்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியா புரிஞ்சும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் 18th கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா a by b equal to 1/2 எனில் 2a plus b by 3a minus b என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கனாலே a by b equal to 1/2வா? a ஓட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கோங்க, b ஓட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கோங்க. அப்படியே இங்க கொடுத்துருக்கதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேங்களா? டிவைடட் பை 3a minus b ஆ? a ஓட வேல்யூ என்னது 1. அப்ப 2 into 1 என்ன வரும் 2 தான் வரும். பிளஸ் b ஓட வேல்யூ என்னது 2 டிவைடட் பை 3 into a ஓட வேல்யூ என்னது 1. அப்ப 3a எவ்வளோ 3 தான். மைனஸ் b ஓட வேல்யூ என்னது 2. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2 plus 2 என்னது 4. 3 minus 2 என்னது 1. இப்ப ஆன்சர் என்னது 4. அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1 square plus 2 square plus 3 square plus dot 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 plus 12 squared equal to 615 கொடுத்துட்டாங்க. அப்படின்னா 2 square plus 4 square plus 6 square plus dot 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 24 square வரைக்கும் என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இத கொடுத்துட்டு இதை கேக்குறானாவே ஏதோ ஒரு விஷயம் இங்க இருக்கு அப்படின்னு அர்த்தம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 1 2 3 4 5ன்னு போட்டுதா ஸ்கொயர்ல, ஆனா இங்க எப்படி இருக்கு 2 4 6 8ன்னு இருக்கா, அந்த மாதிரி போகுதா ஈவனா. சோ இந்த மாதிரி இருக்குன்னா ஜஸ்ட் இந்த இதுல இருந்து ஒரு 2 ஸ்கொயரை வெளில எடுத்துடுங்க. காமனா வெளில எடுத்துட்டீங்கன்னா இது எப்படி இதெல்லாம் 1 ஸ்கொயர். இப்போ 4 ஸ்கொயர்ல 2 ஸ்கொயர் வெளில வந்துருச்சுன்னா என்ன வரும் 2 ஸ்கொயர். அடுத்தது 6 ஸ்கொயர்ல 2 ஸ்கொயர் வெளில வந்துருச்சுன்னா 3 ஸ்கொயர். மேம் இது எப்படி மேம் 6 ஸ்கொயர்ல 2 ஸ்கொயர் வெளில இருந்தா 4 ஸ்கொயர் தான் நம்ம வரும் அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலி இந்த 6 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர்னு எழுதலாம். வேணா வேல்யூ செக் பண்ணி பாருங்க. 2 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 4, 3 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 9, 9 4s are என்னது 36.
6 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 36 ஓகேங்களா. ஸோ இப்படித்தான் ஸ்ப்ளிட் பண்ணும், மல்டிபிள்ல தான் ஸ்ப்ளிட் பண்ணும் ஓகேங்களா. இந்த மாதிரி காமனா வெளில எடுக்கும் போது மல்டிபிள்ல தான் ஸ்ப்ளிட் பண்ணும். அதே மாதிரிதான் அடுத்து. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும். அப்ப இந்த 4 ஸ்கொயரையும் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணும் அப்படின்னா ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர்ட தான் வந்து 4 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளவுதான். ஏன்னா 2 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 4, அடுத்தது 2 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 4, 4 4 சார் என்னது 16 இப்படிதான் வரும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபார்மேட். அப்போ இப்போ பிளஸ் டாட் இப்படியே போச்சு அப்படின்னா 24ல 2 ஸ்கொயர் அப்படின்னா 2 இன்ட்டு 12, 2 ஸ்கொயர் இன்ட்டு 12 ஸ்கொயர் தான் 24 ஸ்கொயர். அப்ப இது என்ன வரும் அப்படின்னா 12 ஸ்கொயர்னு எண்ட் ஆகும் ஓகேங்களா. அப்ப 2 ஸ்கொயர் காமனா வெளியே இருக்கட்டும். 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் டாட் 12 ஸ்கொயர் வரைக்கும் அதோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும் 650. அப்ப அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 2 ஸ்கொயர் 4. அப்ப 4 இன்ட்டு 650 அப்படிங்கறதா இதுக்கான ஆன்சர். அப்ப 0 ஐநாங்க 20க்கு 0 மீதி 2 6நாங்க 24 ரெண்டும் 26. ஸோ அப்ப ஆன்சர் என்னது 2600 அவ்வளவுதான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த ஸ்பிளிட் பண்ணும்போது இந்த காமனா வெளில எடுக்கும்போது 2 ஸ்கொயர் வெளில வந்துருச்சுன்னா இங்க 4 ஸ்கொயர் இருக்கும்னு நினைக்காதீங்க, 3 ஸ்கொயர் தான் இருக்கும். ஏன்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர்னு தான் இதை பிரிக்கணும் எப்பவுமே. ஸோ அப்ப a ஸ்கொயர் இன்ட்டு b ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்குன்னா a இன்ட்டு b த ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மதிப்பு காண்க. 6 ரூட்ல எல்லாமே ரூட்ல போயிட்டே இருக்கு. பட் ஆனா பிளஸ் மைனஸ் எதுவுமே வரல. டாட்னு போயிட்டே இருந்தாலும் சரி, ஸ்டாப் பண்ணாலும் சரி, இன்ஃபினிட்டி போட்டாலும் சரி, கண்ணை மூடிட்டு இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் அதுக்கான ஆன்சர். அப்ப 6 தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா. அடுத்தது ஒருவேளை இந்த மாதிரி மைனஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் இந்த 20 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மைனஸ்லயும் வரும் பிளஸ்லயும் வரும். ஒரே நம்பர் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் இந்த ரூட்குள்ள. ஆனா சம்டைம்ஸ் மைனஸ் மைனஸ் மைனஸ்னு போகும், சம்டைம்ஸ் பிளஸ் பிளஸ் பிளஸ்னு போகும். ஸோ அப்படி வருது. அதாவது ஒண்ணு இந்த மெத்தட்ல கொடுத்துருப்பான் ஓகேங்களா, இல்ல இந்த மாதிரி மெத்தட்ல கொடுத்துருப்பான், இல்லைன்னா எல்லாமே பிளஸ் பண்ணி கொடுத்துருப்பான், அதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்படிதான் பொதுவா கேட்பாங்க. ஸோ இதுல கேட்கறாங்க அப்படின்னா பிளஸ் மைனஸ்லாம் எதுவுமே இல்ல, இந்த மாதிரி இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒரே நம்பர் போயிட்டே இருக்கு அப்படின்னாலும் சரி, இல்ல இன்ஃபினிட்டி வரைக்கும்லாம் போல ஒரு பாயிண்ட்ல ஸ்டாப் ஆயிடுது, லைக் இங்க பாருங்க இந்த கொஸ்டின் இந்த மாதிரி டாட் போகுது அதுல ஸ்டாப் ஆயிடுது அப்படின்னாலுமே அதே நம்பர் தான் வரும் ஓகேங்களா. பிளஸ் மைனஸ் இருந்தா மட்டும்தான் நீங்க பார்க்கணும். ஸோ இப்போ இங்க வந்துட்டு மைனஸ் கொடுத்துருக்காங்க 20, ரூட் ஆஃப் 20 மைனஸ், அதுக்குள்ள ரூட் ஆஃப் 20 மைனஸ், அதுக்குள்ள ரூட் ஆஃப் 20 மைனஸ், இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 20 எடுத்துக்கோங்க. இந்த 20 எப்படி எல்லாம் ஸ்பிளிட் பண்ணலாம், மல்டிபிள்ல எப்படி எல்லாம் ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னா 10 2s ன்னு ஸ்பிளிட் பண்ணலாம். அடுத்தது எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் 5 4s 20ன்னு ஸ்பிளிட் பண்ணலாமா. ஆனா இப்படி ஸ்பிளிட் பண்ணும்போது அந்த ரெண்டு நம்பருக்குமான HCF வந்து 1ன்னு வரணும். கோப்ரைம் நம்பர்ஸை ஸ்பிளிட் பண்ணும். இப்ப 10க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 காமனா வெளில வந்துடும். வந்துச்சுன்னா என்ன வரும் 5,1ன்னு வரும். ஸோ அப்ப இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னா 2. ஆனா HCF என்னன்னா 2. HCF 2 வர மாதிரி ஸ்பிளிட் பண்ற பேரை வந்து நீங்க சூஸ் பண்ண கூடாது. HCF எப்பவுமே 1 வர மாதிரி இருக்கக்கூடிய பேரை தான் சூஸ் பண்ணும். இப்ப 5க்கும் 4க்கும் இதுக்கு காமனா ஏதாவது ஒரு நம்பரால டிவைட் ஆகுமா அப்படின்னா 1 தவிர வேற எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி 1 தவிர வேற எந்த நம்பரும் வந்து காமன் ஃபேக்டர் இல்ல அந்த ரெண்டு நம்பருக்கு அப்படின்னா அதைத்தான் நீங்க எடுத்துக்கணும். அப்ப 5 4ன்னு இருக்கா, இப்போ இதுவே மைனஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த 5 4ல எது சின்ன நம்பரோ அதுதான் இதுக்கான ஆன்சர். இதுவே இந்த இடத்துல 20 பிளஸ் பிளஸ் பிளஸ்னு போயிருந்துச்சு அப்படின்னா பெரிய நம்பர் ஆன்சர். அவ்வளவுதான். இவ்வளவுதான் இதுக்கான ஷார்ட்கட் ஓகேங்களா. ஸோ இப்போ 20 எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னா 5 4ஸ்ன்னு ஸ்பிளிட் பண்ணலாம். கோப்ரைம் நம்பர்ஸா ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா 5 4ஸ்ன்னு ஸ்பிளிட் பண்ணலாம். இதுல மைனஸ் வரதுனால சின்ன நம்பர் தான் ஆன்சர். ஸோ இப்போ 4 தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா. அடுத்தது பிளஸும் வரும், அதுக்கும் அதே மாதிரி தான் வரும் ஓகேங்களா. நான் சொல்றேன் இங்க பாருங்க, இங்க 30 30 30 போயிட்டு இருக்கா இந்த கொஸ்டின்ல. ஸோ இங்க பிளஸ் இருக்கா, அப்ப 30ய நீங்க ஸ்பிளிட் பண்ணுங்க. 30 எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம், IR 30ன்னு ஸ்பிளிட் பண்ணலாம். அடுத்தது இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணும்போது இப்போ 5 6 30யா, இப்ப இந்த 6 அப்படிங்கிறது பிளஸ் இருக்கிறதுனால 6 ஆன்சரா எடுத்துக்கணும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா 6, பெரிய நம்பர் எடுத்துக்கணும். அவ்வளவுதான். அடுத்தது இங்க நடுவுல இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இஃப் 5 power 3 into 3 into x plus 2 equal to 25 power 3x இருக்கு. ஸோ இப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க பிராக்கெட்ல இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் உள்ள கொண்டு போயிருங்க, ஒரே வேல்யூ எழுதிருங்க. அப்ப 3 into x plus 3 into 2 ஒன்று வரும். அப்ப 5 power
3 into x என்னது 3x plus 3 into 2 என்னது 6 வந்துரும் which is equal to இங்க பேஸ் 5 இருக்கு அப்படின்னா இந்த நம்பரும் 5 இருக்க மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு மாத்தணும். அப்ப 25 எப்படி மாத்தலாம்? 5 ஸ்கொயர்னு எழுதலாமா? 5 ஸ்கொயர் அது இல்லாம பவர்ல என்ன இருக்கு? 3x இருக்கா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் a பவர் m the பவர் n இருக்கு அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? a பவர் m into n எழுதலாம். ஸோ அப்ப இது அப்படியே எழுதிக்கோங்க. 5 பவர் 3x plus 6 which is equal to 5 பவர் 2 into 3x 2 into 3x என்ன வரும்? 6xன்னு வருமா? ஸோ நான் இங்கேயே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் சேமா இருந்துச்சு அப்படின்னா பவரை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ பவர் என்னது? 3x plus 6 equal to 6xன்னு வரும். இந்த 3x இந்த சைட் போச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ 6 is equal 6x minus 3x. அப்போ 6x minus 3xனா 6xல 3x போச்சுன்னா என்ன வரும்? 3x. அப்போ 3x equal to 6னா x is equals 6 by 3 என்ன வந்துரும்? 2 வந்துரும். ஏன்னா 3xங்கிறது 6னா ஒரு x என்னவா இருக்கும்? 2. அப்போ இதுல x ஓட மதிப்பு என்ன அப்படின்னா 2. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் இல்ல எதுவுமே இல்லாம வராம இந்த மாதிரி நம்பர்ஸ் மாத்தி மாத்தி வரும் ரூட்ல வரதுல. இங்க ரூட் ஆஃப் 248 பிளஸ் ரூட் ஆஃப் 52 பிளஸ் ரூட் ஆஃப் 144 இருக்குன்னா இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னா கடைசியில இருந்து ப்ரொசீட் பண்ணும். அதாவது இப்ப ரூட் ஆஃப் 144 இருக்கா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் 144? 12. அப்ப இந்த ரூட் ஆஃப் 144 பதிலா இந்த இடத்துல 12ன்னு எழுதிருங்க. அப்ப இது எப்படி இருக்கு இப்ப? ஓகேங்களா? இப்ப ரூட் ஆஃப் 248 பிளஸ் ரூட் ஆஃப் 52 பிளஸ் ரூட் ஆஃப் 144 இருந்துச்சா? ஸோ இதுல இந்த 144 ரூட் ஆஃப் 144 வேல்யூ என்னன்னா எனக்கு 12ன்னு தெரியும். அப்ப இந்த இதை கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துல 12ன்னு எழுதிக்கிறேன். இப்போ 52 plus 12 என்னது? 64ஆ? அப்ப ரூட் ஆஃப் 64ன்னு இருக்கா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் 64? 8. அப்ப இது இந்த ரூட் ஆஃப் 64 வேல்யூ 8னா இது ஹோலா இதோட வேல்யூ எனக்கு தெரியும். அது என்னது? 8 அப்படின்னுட்டு. அப்ப 8 இங்க எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 248 plus 8 ஓட வேல்யூ என்னது? 256. அப்போ 256 அப்படிங்கிறது இதோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ 15 ஸ்கொயர் என்னது? 225ங்கிறது 15 ஸ்கொயர்டா? 225ங்கிறது 15 ஸ்கொயர்னா இதை விட உங்களுக்கு என்ன இருக்கு? எக்ஸ்ட்ரா தானே இருக்கு. 15 ஸ்கொயரை விட இங்க அதிகமா தானே இருக்கு. அப்ப எது 6ஆல முடியும் அப்படின்னா ஒன்னு 4ல எண்ட் ஆகுற ஒரு வேல்யூ 6ஆல முடியலாம், இல்லைன்னா 6ல எண்ட் ஆகுறது. அப்ப 15னா 14 வராது. அப்ப 16 தான் இதுக்கான ஆன்சர். ஏன்னா 16 into 16 போட்டு பாருங்க 256 வரும். ஓகேங்களா? இது நம்ம ஷார்ட் கட்ஸ் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். ஸ்கொயர் ரூட் எடுக்க, கியூப் ரூட் எடுக்க அப்படிங்கறதெல்லாம். ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 30 வந்து 5 6 ஸ்பிளிட் பண்ணலாம். அப்படி ஸ்பிளிட் பண்ணும்போது பெரிய நம்பர் எதுவோ அதுதான் இதுக்கான ஆன்சரா இருக்கும். அடுத்தது சிம்பிளிஃபை 3 power 4 into 9 power 4 divided by 3 power 10 இருக்கா? ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்திருக்க இந்த 9 3 பவர்ல எழுத முடியுமான்னு பாருங்க. 3 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 9ஆ? ஸோ அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி மாத்தி எழுதிக்கோங்க. 3 power 4 into 3 square the power 4 divided by 3 power 10 எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதே ரூல் தான். a power m into n அப்படின்னா a power m into mனு வரும். ஓகேங்களா? ஸோ அப்ப 2 பவர்ல 4 இருக்கு அப்படின்னா 2 4 என்னது? 8ன்னு வரும். இப்போ இது எப்படி எழுதலாம்னா 3 power 4 into 3 power 8 divided by 3 power 10ன்னு வருமா? அடுத்து இன்னொரு ரூல் என்னன்னா a power m into a power n அப்படின்னு இருந்துச்சுன்னா a power m plus nங்கிறதா இதற்கான ஃபார்முலா. ஓகேங்களா? பவர்ல இருந்துச்சுன்னா மல்டிபிள் பண்ணிக்கணும். ஆனா பேஸ் சேமா இருந்து இப்ப இந்த வேல்யூ மல்டிபிள் இருந்துச்சு அப்படின்னா பவர் ஆட் பண்ணிக்கணும். அப்ப 3 power 4 plus 8ன்னு வந்துரும். அப்ப 4 plus 8 என்ன வந்துரும்? 12. அப்ப 3 power 12 divided by 3 power 10. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த கீழே இருக்கிறது மேல வந்துச்சுன்னா இதோட பவர் வேல்யூ சைன் மட்டும் மாறும். அப்ப 3 power 12 மைனஸ், அதாவது இந்த பவர் மட்டும் மாறுச்சுன்னா மைனஸ் 10ன்னும் போது 3 power 2ன்னு வந்துடும். ஓகேங்களா? இந்த பவர் மட்டும் மேல வரும்போது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இப்படி வரும். இதை இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கு a power m divided by a power n இருக்குன்னா a power m minus nங்கிறதா இதற்கான ஃபார்மேட். அப்ப a power m divided by a power n இருக்கு. அப்ப a power m minus n 12 minus 10 2. இப்போ what is the value of 3 square? 9. அப்ப ஆன்சர் என்னது? 9. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ ஒரு சில ரூல்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இண்டிசஸ்ல என்னென்ன அப்படின்னா a power m into
ஏ பவர் என் பேஸ் சேமா இருந்து பவர் மாறி இருந்துச்சு அப்படின்னா அந்த பவரை ஆட் பண்ணிக்கலாம். மல்டிபிள்ல இருந்தா ஆட் பண்ணிக்கலாம். டிவைட்ல இருந்துச்சு அப்படின்னா பவரை மைனஸ் பண்ணிக்கணும். இதுவே ஏ பவர் எம்னு இருந்து இந்த பவருக்கு மேல இல்ல இது கன்ஃபியூஸ் ஆகுது மேம் ஒரே நம்பரே நீங்க கொடுக்கறதுனால அப்படின்னா இப்ப எக்ஸ் பவர் ஒய் இந்த பவர்ல இசட் இருக்கு அப்படின்னா இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் ஒய் இசட்னு எழுதலாம். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு இந்த 25 கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.